Hebrews 11th chapter verse 1 to 40. Hebrews 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனம் வரை. வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Now and faith is the subjections of the things hope for the evidence of things not and seen. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். For by the elders obedience a good report. வசனம் 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்களை தேவனுடைய வார்த்தைகளினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் எவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். புரியல? திருப்பிடிப்போம். வசனம் 3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தைகளினாலே உண்டாக்கப்பட்டதென்றும், ஓகேங்களா, அவரோட வார்த்தைகள் தான் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Through God and faith we and understanding that the world were and formed and by the word of the God, so that and things and which are the seen were not unmade of things and which do and appear. வசனம் 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கரெக்டா? By faith and Abel offered unto God a more excellent sacrifice than and Cain by the which he an obedient witness that he was an righteous God and testifying of the gift, and by it he being dead hid and speak it. வசனம் 5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்பட மாற்றாமற்று போனான். அவன் தேவனுக்கே பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். By faith and Enoch was an translated, that he that showed not and see death, and was not and find, because God and had translated him. For before his translations by he had this testimony that he pleased God. வசனம் 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without and faith it is impossible to the please him, for he that and cometh to God must and I believe that he is the rewards of them that and diligently seek him. வசனம் 5. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்புக்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளான என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானவனானான். By faith Noah, being the made of God, of the things not seen, as yet and moved with the prefer a hawk to the saving of his house, by the which he the commandments the world
and they become here of the righteousness which is by faith. வசனம் 8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். By the faith in Abraham, when he was called to go out into a place which he should after receive, for and the inheritance obeyed, and he went out not and canoeing with her. He went. வசனம் 9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து இந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். By faith he there sojourned in the lands of the promise, as in the strong country, dwelling in the tabernacles with Isaac and Jacob, the heir and with him of the same promise. வசனம் 10 ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள் நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். For he looked for a city which an heir and foundations whose builders and the makers is God. வசனம் 11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். To God and faith, and also Sarah and yourself received and strength through the conception. She and was and delivered of a child, and when she was past age, because she judged him unfaithful who had promised. Judged him the faithful who had promised. வசனம் 12 ஆனபடியால் சரீரம் செத்து என்று எண்ணத்திற்கு ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை நூல்ல எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். Therefore suffering there even of one, and him as a God is God as a dead. So many as the stars of the sky in the multitude, and as the sand which is by the seashore innumerable. வசனம் 13 இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாளமாய் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்துடனே மரித்தார்கள். These all died in faith, not having received the promise, but having see them after of the word and persecution of them, and the embarrassing them and confused that they were and strangers and the pilgrims and the earth. வசனம் 14 இப்படியே அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுகிறார்கள். For they that say such things and declare plainly that they shake a country. வசனம் 15 தங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு
அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. And surely if they hadn't been and manifold have that and countries from the whence they and come out, they might have the hidden opportunity to have the return. வசனம் 16. அது எல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. But now and they desire a better country that is in their heavenly wherefore and God is not and has made to be called and their God. For is their head and proper for them a city. வசனம் 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் தேசாதிபதி ஆக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். By the faith in Abraham when he was an heir offered up Isaac, and he that hadn't received the promise offered up his only begotten son. வசனம் 18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடனே சொல்லப்பட்டிருந்ததே. அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றேன் எண்ணி. After whom it was said, and that in Isaac shall and they seed be called. வசனம் 19. தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Accounting that God was unable to raise him up even from the dead, from whence also he received him in the figure. வசனம் 20. விசுவாசத்தினாலேயே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்தும் யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். By faith Isaac son blessed and Jacob and Israel, consecrating things unto the come. வசனம் 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரன் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். By faith in Jacob when he was an a day blessed both the sons of the Jacob and the worship learning up and the top of his and stuff. வசனம் 22. விசுவாசத்தினாலேயே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி நான் அந்நிய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தேன். By faith in Joseph and when he made and maintained of the departing of the children of the Israel and given commandments consecrating his own bones. வசனம் 23. மோசே பிறந்தபோது அவனுடைய தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்றும் கண்டு விசுவாசத்தினாலேயே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். By faith in Moses when he was born was here in 3 months of his pretense, because they saw and he was an proper child and they were not afraid of the king's commandments. வசனம் 24. விசுவாசத்தினாலேயே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. By faith in Moses when he was come to the years refused and to be called and the son of Pharaoh's daughters. வசனம் 25. அந்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடனே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு choosing and to the suffer affection with the people of God, then to joy and the
pleasures of sins for a season. அதிலும் 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்துக்குள் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். Estimating the reproach of Christ greater rich than the treasures in the Egypt, for he had an respect unto the recompense of the reward. வசனம் 27 விசுவாச சந்ததியினாலே அவன் அசாதாரணமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். By faith he forsook Egypt, not and fearing the wrath of the king, for the endured as the seeing him who is the invisible. வசனம் 28 விசுவாசத்தினாலேயே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலை ஆகிய நியமத்தையும் ஆசாரித்தான். To God and faith he and keep it thou Passover and the sprinkling of the blood, and lest he that destroyed the firstborn soul and torch them. வசனம் 29 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் அப்படி செய்து துணிந்து அமிழ்ந்து போனார்கள். By faith they and passed through the Red Sea, as by the dry lands which the Egyptians, as in to do, were and drowned. வசனம் 30 விசுவாசத்தினாலேயே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றிப்பட்டு விழுந்தது. By faith the walls of the Jericho fall down after they were encompassed about the 7 days. வசனம் 31 விசுவாசத்தினாலேயே ராகாப் என்னும் பேசி வேவுக்காரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடன் கூடயே சேதமாகாது இருந்தால். By faith the Elots Rahab praised not with them that believed not when she hadn't received the speech with the peace. வசனம் 32 பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எபாத், தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரிச் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. And what shall I more and say, for the times will and few need you tell of Gideon's and of Barak and of Simpson and of Jephthah, of David also and Samuel and of the prophets. 33 விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். Who through God faith and subdued kingdoms, where God recognizes obedience, promise, stopped the mouth of lion. வசனம் 34 அக்கினியின் உக்கிரத்தையே அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலும்
பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். Quickchenny, the Volcanis of escaped the edge of the sword out of the Volcanis, wherein made an strong vexed valence in fact turned to fight the Armenians of the Hellenes. வசனம் 35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற்ற சம்பாதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். Women received their dead and raised to the life again, and others were turned to not accept deliverance, that they might obey a better resurrection. வசனம் 36. வேறு சிலர்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். And other had and share of the cure, mocking and scourgings, here more of the bands and the imprisonment. அதன் 37. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோலையும் வெள்ளையாட்டு தோலையும் போர்த்தி கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். They were the stoned and they were as sunder, rather than tempted, rather than with the sword. They wander about in the sepsikins and goat skins, being distinctive, attacked, terminated. வசனம் 38. உலகம் அவர்களுக்கு உபத்திரவமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். Of whom the world and was not worthy, they wandered in the deserts and in the mountains and in the dens and the curves of the earth. வசனம் 39. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலேயே நற்செய்தி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற்று போனார்கள். And the all having obedient a good and report through God and faith, and received not the promise. வசனம் 40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மைகளை ஆனதே என்ற தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்து இருந்தார். God having provided some better things for use that and they without use and shall and not be and made perfect. இதில் என்ன சொல்கிறோன்னா, விசுவாசித்தவங்க எல்லாமே நல்லதாக பெற்றுக்கொண்டாங்க, விசுவாசிக்காதவங்க எல்லாம் கீழே டிஸ்கரேஜ் ஆகி போயினே இருந்தாங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து காலத்தில் ஏகப்பட்ட பேர் சிலுவையில் தலைகீழாக அரைஞ்சிருப்பாங்க, அப்படி இப்படி நிறையா பாடுபட்டிருப்பாங்க. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் நிறையா பாடுபட்டிருப்பாங்க, ஆனால் கடவுள் கூட வந்து நிற்பார். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சிலர் பாடுபட்டிருப்பாங்க, அதுக்கு கூட இல்லைன்ற மாதிரி இதில் சொல்லப்படுது.
அதுக்கு அவங்க ஒபே பண்ணலைன்னு தான் போட்டிருக்கு. ஒபே பண்ணலாம் கண்டிப்பாக. நீங்கள் என்ன தான் நன்மை செஞ்சு கஷ்டப்பட்டு உங்களோட இதில் நீங்கள் இழந்து போனால் கூட அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்காச்சு ஞாயிற்றுக்கிழமை எப்படி நான் என்ன விதத்தில் சொல்ல போகிறேன். ஃப்ரீயான தேவன் கூட இருப்பார். இன்றைக்கி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஜெனிசிஸ் 12 ஃபஸ்ட்டு சாப்டர் 12ல் ஃபஸ்ட்டு ஜெனிசிஸில் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பூண்டுகள் எல்லாம் விளைய செய்து அது நல்லது என்று கண்டாருன்னு சொன்னாங்க. அதாவது வசனத்தில் போட்டிருக்கு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்லது 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 நல்லதுன்னு அவர் சொல்கிறாரு. அவர் நம்மளை அதை உண்டு பண்ணினதை நல்லதுன்னு சொல்கிறாரு. அது மாதிரி நான் இருக்கேனா, என்ன நல்லதுன்னு சொல்கிறாரா அப்படின்னு நம்ம சாட்சி பெறணும் அவர்கிட்டருந்து. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.